ஹாலில் எப்படி கவர்மெண்ட்டில் மைனாரிட்டியாக இருக்குமோ அதே மாதிரி ஹால் கூட மைனாரிட்டியாக தான் இருக்குது. சீட்ஸு தான் மெஜாரிட்டியாக இருக்குது. வேத அத்தியனம் பண்ணினா வைதிகத்துக்குத்தான் போகணும்னு நினைக்கிறோமே, அதை மாற்றி யோசிக்கணும். என்னை பொறுத்தவரையிலையும் ஓப்பனில் ஒரு முச்சந்தியில் பேசுறதுக்கு சித்தமாக இருக்கேன். ஒருத்தர் எனக்கு கல்லால் அடிக்க மாட்டோம். ஜாதியே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. கீழே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது நம்மள கட்டுப்படுத்துறது எது? சாஸ்திரம். அதுக்கு நம்ம கட்டுப்படணும். ஆரோக்கியம். நான் சேர்ல தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொன்னா அது பிடிவாதம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஸ்ருதிஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்த ரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். தேவே தேகேஷ தேசேச்ச பக்தியாரோக்கிய சுகப்பிரதம் புதபாமர சேவியந்தம் ஸ்ரீ ஜயேந்திரம் நமாம்யகம். நமாம சங்கரான் வாக்கிய விஜயேந்திர சரஸ்வதீம் ஸ்ரீகுரும் சிஷ்டமார்கானநேதாரம் சன்மதிப்பிரதம் சதாசிவ சமாரம்பாம் சத்யநாராயண க்ஷேத்ராத் சத்யவிரதமுபாகதம் ஆஸ்ரயே காமகோட்டீஷம் சத்யஸ்ரீ சந்திரசேகரம். ஸ்ரீகுரு சரணாரவிந்தாபியாம் நமஹ. இன்றைய தினம் ஸ்ரீ ஆச்சாரியாருடைய பரமானுகிரகத்தில் சரியா இருக்கு. ஒரு வித்தியாசமான ஒரு தலைப்புகளில் அவர் ஆஹ்வானம் பண்ணியிருக்கார். நாம் ஒன்றும் மேடை பேச்சாளர் இல்லை. ஆனால் ஏதோ ஒரு விஷயங்களை ஞாபகப்படுத்துறதுக்காக சில சமயத்தில் பெரியவா அப்படி அனுப்புவாள். அந்த மாதிரி ஞாபகப்படுத்துறதுக்கு வருவோம். அந்த ஞாபகப்படுத்துறதுக்காக நாம் சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுட்டு வர வேண்டியதாக இருக்கும். அப்படி சில விஷயங்களில் சம்ஸ்காரங்களை பற்றியும் தர்மசாஸ்திர ரீதியாகவும் வேத தர்மசாஸ்திர பரிபாலன சபா அப்படிங்கிறதான ஸ்ரீமடத்துடைய இந்த சபா மூலமாக பல விஷயங்கள் தெரிவிக்கிறதாக ஒரு பெரிய பாக்கியம் கிடைச்சது. தொடர்ந்து ஆஸ்திக தர்மம் அப்படிங்கிறதான இன்னொரு பெயரிலையும் நமக்கு சோஷியல் மீடியா மூலமாகவும் தெரிவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஸ்ரீ சரணால் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்கா. இன்றைய தினம் நமக்கு எதை ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படிங்கிறது அவளை எடுத்து கொடுத்துருக்கா. நமக்கு எல்லாம் தெரியும். அப்படி கூப்பிடுற மாதிரி, ஹே பிராமணா மாற்றி யோசி. பிராமணர்களே, நல்வழியில் புரிந்து கொள்க. இன்னும் கொஞ்சம் ரொம்ப இதுவாக சொல்லணுன்னாக்கா, நல்வழியில் புரிந்து கொள்க. இதில் கொஞ்சம் அப்படியே சுத்தியில் அடிக்கிற மாதிரி சொல்லணும்னா அவள் கொடுத்த தலைப்பு மாதிரி பிராமணா மாற்றி யோசி. ஹாலில் எப்படி கவர்மெண்ட்டில் மைனாரிட்டியாக இருக்குமோ அதே மாதிரி ஹால் கூட மைனாரிட்டியாக தான் இருக்குது. சீட்ஸு தான் மெஜாரிட்டியாக இருக்குது. மாற்றி யோசி அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம எதை மாற்றி யோசிக்கிறது? நான் பிராமணன் இல்லை அப்படிங்கிறத மாற்றி யோசிக்கணுமா? ஏன்னா பிராமணனாக பிறந்திருக்கோம்.
நான் பிராமணனே இல்லை அப்படின்னு மாற்றி யோசிக்கணுமா? இந்த வேதங்கள் சாஸ்திரங்கள்லாம் பொய்ன்னு சொல்லணுமா? நம்ம மாற்றணும்னா அதுதானே மாற்றணும். எது உண்மை இருக்கோ, அந்த உண்மை எது சத்தியமோ அந்த சத்தியமெல்லாம் மித்தியான்னு சொல்லணுமோ? அப்படி யோசிக்கிறதுக்கு தான் மாற்றி யோசின்னு சொல்லணுமா அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய எண்ணங்களை மாற்றி யோசிக்கணும் அப்படின்னு தோன்றது. இப்போ நாம் கல்ச்சரை பற்றி, கல்ச்சருடைய சீர்கேடுகள், கல்ச்சருடைய முறைகேடுகள் எல்லாத்தையும் பற்றி நிறையா இவ்வளோ நேரம் பேசின்னு இருந்தேன். எல்லாரும் அண்ணா ரொம்ப நான் வரும்போது அந்த வைஷ்ணவ சுவாமி பேசினார், நான் வரும்போது பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் உள்ளே நுழைஞ்சேன். அப்போ தான் நிறையா நம்ம பேசுகிறோம். என்ன பேசுகிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நம்ம நம்மளுடைய தர்மங்களில், நம்மளுடைய சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அப்படி தானே? அதை மாற்றி யோசிக்கணும். நம்மளுடைய முன்னோர்கள் சொன்னதான விஷயங்கள் சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தது, இப்பயும் இருக்கு, லயத்துக்கு பின்பும் இருக்க போகிறது அப்படிங்கிறதான திருடமான விசுவாசத்தை நம்ம விட்டுட்டோமே, அதை மாற்றி யோசிக்கணும். சாஸ்திரங்கள்னாலையும் சம்பிரதாயங்கள்னாலையும் நம்ம ஒரு உன்னதமான ஒரு வாழ்க்கை முறையை, நடைமுறையை நாம் மேம்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோமே, அதை மாற்றி யோசிக்கணும். இன்னும் கீழே இறங்கி வரணும் அப்படின்னு சொன்னால், வேத அத்தியனம் பண்ணினா வைதிகத்துக்குத்தான் போகணும்னு நினைக்கிறோமே, அதை மாற்றி யோசிக்கணும். ரொம்ப விளையாட்டாக சொன்னால், வேதாத்தியனம் பண்ணா தொப்பை விழுந்துரும் பயப்படுறோமே, அதை மாற்றி யோசிக்கணும். ரொம்ப சீரியஸாக இருந்தால் எனக்கே பயமாக இருக்கும். உண்மையிலே யாருக்காவது எல்லோரும் இப்படி சீரியஸாக இருக்காளே, நம்ம 5 நிமிஷத்தில் முடிக்கணுமோ அப்படின்னு ஒரு பயம் வந்துடும் எனக்கு நடுவில். ஸோ அதையும் மாற்றி யோசிக்கணும். வேதாத்தியனம் பண்ணவாளுடைய குடும்பத்தோட நாம் பழக முடியாமல் போயிடுத்துனா என்ன பண்ணுறதுன்றதுக்காக வேதம் படித்தவர்களுக்கு பொண்ணை கொடுப்பதுங்கிறத விட, வேதம் படித்தவர்கள் வீட்டிலே பொண்ணை கொடுப்பதோ அல்லது பொண்ணு எடுப்பதோ நமக்கு ஒத்து வராது என்று நினைக்கிறோமே, அதை மாற்றி யோசிக்கணும். நித்தியம் தேவதா ஆராதனம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி அதை தான் நம்ம சாப்பிடணும்னு இருக்கிறதான ஒரு விஷயத்திலிருந்து நாம் நமக்குன்னு சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தோமே, அதை மாற்றணும். மாத்தியானிகம் கார்த்தால மத்தியானம்தான் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு மாத்தியானத்தை ஸ்கிப் பண்ணுறோமே, ஒழுங்காக சந்தியாவந்தனம் பண்ணுறவா, அந்த எண்ணங்களை மாற்றணும். இப்படி எத்தனை சொல்லணும்னு சொன்னால் மாற்றி யோசிக்கணும்னு அவர் ஒரு தலைப்பை கொடுத்துட்டார் ராம்குமார். இதை எதை மாற்றி யோசிக்கிறதுன்னு தெரியல. ஒட்டு மொத்தமாக மாற்றி யோசிச்சுட்டா நம்ம பிராமணனாக பிறந்தது வேண்டாம், தப்பு, நம்ம வேற வர்ணத்துக்கு போயிடுறது உத்தமம்னு நினைச்சு மாற்றி யோசிச்சா மொத்தமே முடிஞ்சு போச்சு. ஆனால் அதுக்கு இந்த சபா அவசியம் இல்லை. பெரியவாளுடைய எண்ணம் இந்த பிராமணத்துவத்தை, பிராமணத்துவ ஏகீகரணத்தை, பிராமணத்துவ ஏகீகரண ஜாகிரதி, அதாவது ஒரு விழிப்பு உணர்வுகளை தூண்டணும்னு நினைக்கிறது இருக்கே, அது பிராமணன் அல்லாத க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர முதலான ஜாதிகளை தாழ்த்துவதற்கான குறி அல்ல. நீ உண்மையான பிராமணனாக இருந்து கொண்டு அனைவரையும் அரவணைக்க வேண்டும் என்பதான ஒரு கருத்து, மேல் நோக்கிய கருத்து. இதே மாதிரி இது கவர்டு ரூமில் பேசணும்னு இல்லை, என்னை பொறுத்தவரையிலையும் ஓப்பனில் ஒரு முச்சந்தியில் பேசுகிறதுக்கு சித்தமாக இருக்கேன். ஒருத்தரும் எனக்கு கல்லால் அடிக்க மாட்டோம். ஒரு சமூகத்தோடைய முன்னேற்றம், சமூகத்தோடைய
வளர்ச்சிகளை பற்றி நாம் பேசும் பொழுது 800 சமுதாயத்தை தாக்கினதாக அர்த்தம் கொள்ளவே முடியாது. நான் என் குடும்பத்தோடைய பெருமையை உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னதுனால, இல்லை என் குடும்பம் அப்படிதானே சார் வாஸ்துவம், நான் இல்லைன்னு சொல்லலையே. நான் என் குடும்பம் எப்படின்னு உங்கள்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் குடும்பம் அப்படி இல்லைன்னு நான் கிரிட்டிசைஸ் பண்ணவே இல்லை. நீங்கள் என்னை தப்பாக புரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறத நீங்கள் மாற்றிக்கணுமே தவிர சொல்ல வேண்டிய நான் மாற்றிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜாதி பெயர்கள் வைக்க வேண்டாம் அப்படின்னு அரசாங்கத்தில் சொல்லியிருக்கிறது ஏதோ ஒரு அவர்களுடைய பாதுகாப்பு கொடுக்க முடியாத இயலாமையை கொண்டு வைத்திருக்கலாம்னு நினச்சிக்கலாமே. நம்ம அவருடைய இயலாமை நேற்று வரைக்கும் அப்படி இல்லை, இன்னைக்கு இருக்கு. இந்த ரோட்டில் 100 பேருக்கு மேலே போகக்கூடாது அப்படின்னு சொன்னால் அதுக்கு மேலே அவளால் கெப்பாசிட்டி ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியலை. ஸோ 100 பேருக்கு மேலே போகாதுன்னு சொல்கிறான். அவளுடைய கெப்பாசிட்டி இல்லை, அவளுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குற கெப்பாசிட்டி இல்லைங்கிறதுனாலே தவிர நாம் ஜாதியே இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ நான் இங்கே பேசுகிறேன், இந்த மைக்கு தம்பி, அந்த தம்பினா தனுஷா, அவர் பேசினார். உங்கள் பேர் என்னன்னு கேட்டேன், தனுஷா. இப்போ இவர் சின்னதாக தான் பேசுகிறேன், அவருக்கு என் பேரில் ஒரு விரோதம் வருமா அப்படின்னு கேட்டால் முடிவில் அவருக்கு என் பேரில் ஒரு பெருமை தான் ஏற்படும். நம்மளுடைய எண்ணங்கள் ஒருத்தரை தாழ்த்துறதுல இல்லை, உன்னுடைய நிலையை நீ சரியானபடி பாதுகாத்துக்கணும்னு சொல்கிறது தான். உயர்த்துறதுன்னு இல்லை. உயர்வு தாழ்வு அப்படிங்கிறதான ஒரு மனப்பான்மை எந்த ஒரு மனுஷனுக்குள்ளேயும் கிடையாது. ஒரு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூட உயர்வு தாழ்வுங்கிறது இருக்கவே முடியாது. இவன் ஒரு இடத்துல உயர்வுன்னா அவன் ஒரு இடத்துல உயர்வாக தான் இருந்தாகணும். உயர்வு தாழ்வு கொண்டே வர முடியாது. அப்பா பிள்ளைகளே கிடையாது சார். நான் தான் உயர்ந்தவன், நான் சொல்கிற பற்றி கேளுன்னா அவன் இவனுக்கு கார் ஓட்ட தெரியாது, காரில் ஏறணும்னா நான் சொல்கிறது கேளுமா அவன். சார் முடியாதுன்னு சொன்னோம்னா டோர் லாக் பண்ண மாட்டான். பல்லதை ஏறி நம்ம மெட்ராஸில் ஏறி இறங்கினா கதவு தானாக விழுந்துருவார் கீழே. கட்டுப்பட்டாகணும். தாழ்வு என்பது அல்ல, உயர்வு என்பது அல்ல, கட்டுப்பாடு, கட்டுப்படுதல் அப்படிங்கிறது தான் அங்கே முக்கியம். நாம கட்டுப்பாடு அப்படிங்கிறத நமக்கு போட்ட விலங்குன்னு நாம நினைச்சுக்கிறது தான் தப்பா இருக்கு. அங்கதான் நம்ம மாற்றி யோசிக்க வேண்டியதா இருக்கு. கீழே உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்றது நம்மள கட்டுப்படுத்துறது எது? சாஸ்திரம். அதுக்கு நம்ம கட்டுப்படணும். ஆரோக்கியம். நான் சேர்ல தான் உட்காந்து சாப்பிடுவேன்னு சொன்னா அது பிடிவாதம். அங்க போகாதீங்க, ஒருவேளை கால் முட்டி வலியா இருக்கும். நான் அதை சொல்ல முடியும். அப்புறம் நாளைக்கு நின்றுட்டே சாப்பிடுவோம். அதுக்கு உட்காந்து சேர்ல உட்காந்து சாப்பிட்றது பெட்டர். அந்த மாதிரி நம்மளுடைய விஷயங்கள்லாம் மாற்றிக்க வேண்டியது நிறைய இருக்கு. நமக்கு இன்னைக்கு தேவை பிராமண சமூகம், சமுதாயம், இதற்கு நடுவில் சமயம் எல்லாம் இருக்கு. இந்த 3 விஷயத்தை தான் நம்ம ஜாக்கிரதையா பேச வேண்டியதா இருக்கு. நம்மளைய சமய கோட்பாடுகள்ன்றது ஒன்று, சமூக பாதுகாப்புங்கிறது வளர்ச்சின்னு ஒன்று, சமுதாய பாதுகாப்புங்கிறது ஒன்று. அரசாங்கத்துடைய வேலையை வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் எங்க வீட்டுக்குள்ள நீங்க வரவே வேண்டாமே. கோவில் சொல்ல முடியல, தேவன் சொல்ல முடியல, ஈஸ்வரன் சொல்ல முடியல, கர்த்தான்னு சொல்ல முடியல. நாமளை நாமே கண்ணாடியை பார்த்து சிரிச்சிக்க வேண்டிய ஒரு நிலையில நம்ம இருக்கோம். தட்ஸ் ட்ரூ. நம்ம அதுக்குள்ளதான் நம்ம போகக்கூடாதுன்னு வச்சிருக்கோம். சமிதாதானமே பண்ணக்கூடாது. அப்புறம் எங்க யஜ்ஞத்துக்கு போறது? நம்ம குழந்தை இப்படி இருக்கணும்னு நினைச்ச நாம யாராவது நம்ம அப்பா அம்மா கிட்ட பிரசன்ட் அப்படி இருக்கோமா?